Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங்கால் பதிவிட்டுள்ள சித்திரம் மற்றும் பதிவுகளை உடனடியாக நீக்க வலியுறுத்தி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மற்றும் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் செங்கல்பட்டு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுகுன்றம் ஆறுமுகம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் உள்ளிட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் புகார் மனுவை அளித்தனர். இப்புகார் குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுகவினர் காவல்துறையினரிடம் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டி கள ஆய்வு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அவன்யாபுரம் மேற்கு பகுதி செயலாளர் KP சரவணன் ஏற்பாட்டில் நடந்த கூட்டத்திற்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமை தாங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு பல திட்டங்களை கொண்டு வந்ததாகவும் ஆட்சியில் இருந்திருந்தால் இன்னும் பல திட்டங்களை செய்திருப்போம் என்றும் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து அவதூறு பரப்பியதற்கு மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறித்து முகநூலில் அவதூறாக திறனற்ற திமுக தகவல் தொழில்நுட்ப அணி பிரிவினர் கார்ட்டூன் வெளியிட்டனர். இது தொடர்பாக திறனற்ற திமுக தகவல் தொழில்நுட்ப அணி பிரிவு நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் S. பவுன்ராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். ராமநாதபுரத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திமுக ஐடி விங் மீது அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர். அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங்கால் பதிவிட்டுள்ள சித்திரம் மற்றும் பதிவுகளை உடனடியாக நீக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் ME முனியசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா உள்ளிட்ட ஏராளமான கழகத்தினர் புகார் மனு அளித்தனர்.